அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீஜ தமிழ்மொழி சேனல் உங்களை வரவேற்கின்றது. இன்று திருவிளையாடற் புராணத்தை பற்றி பார்க்கலாம். சிவபெருமானின் திருவிளையாடல்களை பற்றி கூறும் நூல் திருவிளையாடற் புராணம். புராணம் என்றால் டேஷ் என்று பொருள். வரலாறு. திருவிளையாடற் புராணம் எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். இறைவனின் திருவிளையாடல்களை பற்றி முதலில் கூறிய நூல்கள் கல்லாடம், சுந்தரபாண்டியம். அதாவது பரஞ்சோதி முனிவருக்கு முன்பாக கல்லாடம், சுந்தரபாண்டியம் நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முதலில் 13ஆம் நூற்றாண்டில் திருவிளையாடற் புராணம் பாடியவர் பெரும்பற்ற புலியூர் நம்பி. பரஞ்சோதியின் திருவிளையாடற் புராணம் டேஷ் காண்டம், டேஷ் படலம், டேஷ் பாடல்களை கொண்டது. 3 காண்டம், 68 படலம், 3363 பாடல்களை கொண்டது. பரஞ்சோதி முனிவர் ஊர் திருமறைக்காடு. திருவிளையாடற் புராணம் காலம் 16ஆம் நூற்றாண்டு.